தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு தேனி கர்ணன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்சல். மார்சல் உங்களுக்கு வணக்கம். தமிழக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். சொல்லுங்க மார்சல். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். நாளே செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாரு. அதை டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். மறுபடியும் பத்திரிகையாளர்கள் எதுவுமே கேட்கல, அவரா பேசுறாரு. நாங்கள் அப்பொழுது இப்படி வாங்கணும், இப்பொழுது இப்படி வாங்கணும், இப்படி இருந்த சூழ்நிலையை வச்சு நாங்கள் 1% ஓட்டு அதிகமாக பெற்றிருக்கிறோம் அப்படின்னு பெருமை பேசிக்கொண்டு போயிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் குப்பரக்கா விழுந்து மூக்குடைஞ்சாலும் சரி, நெத்தி உடைஞ்சாலும் சரி, நாங்க மீசையில மண்ணூட்டல அப்படின்னு தொடர்ச்சியா அவரும் அவருடைய சகாக்களும் சொல்லிட்டு வர்றாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன், தோல்வியை ஒத்துக்கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி. எதனால் தோல்வி என்பதையும் ஒத்துக்கொள்ள வேண்டும். நீங்களே சொன்னீங்க, உங்க அலுவலகத்துல 70% பேர் அதிமுகவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய யாருமே எனக்கு வேலை பார்க்கல, நம்பிக்கையா வேலை பார்க்கல நீங்களே சொல்லிட்டு இப்ப பெருசா 1% வாக்குகள் எச்சா வாங்கியிருக்கிறோம் அப்படி சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம். எடப்பாடி பழனிசாமி இது போன்ற பேசுவதெல்லாம் அவர்களோட இருக்கக்கூடிய சகாக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, கட்சிக்காரங்க ஏற்றுக்கொள்வார்கள் தெரிய வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழர் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவினோட வாக்கு வங்கி எவ்வளவுன்னே தெரியாத ஒரு மூட்டாள் பயதா நீ. 40% மேல் வாக்குகள் இருந்தது வாக்கு வங்கி. இப்ப 20 நிக்கிற, நீ பாதிக்கு பாதி இழந்து நிக்கிற. அதனுடைய பிரச்சனை என்ன? எதனால இந்த 20% வாக்கு பிரிஞ்சு நிக்குது? அதை கள ஆய்வு பண்ணாம, அது சம்பந்தமா பேசாம, இந்த இயக்கம் இப்படியே கிடந்த என்ன நிலைமையாகும் யோசிக்காம மாறுதட்டிக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்க நல்லா போயிட்டு இருக்கோம், நாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நாங்க கிழிச்சு போடுவோம், அறுத்து போடுவோம் அப்படின்லாம் சொல்றது வெக்கம் கட்டவங்க பேசுற பேச்சு. நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் இம்பிட்டு கேவலப்பட்டு இம்பிட்டு அசிங்கப்பட்டும் கூட அதெல்லாம் உதுத்து எரிஞ்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்க பேர் தான் வெக்கம் கட்டவங்க. அவங்க பேர் எங்க கிராம பாண்டியில சொல்லுவாங்க, தம்பி வெக்கம் கட்டவங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நபர் போல இவர் ஊடக சந்திப்பு செய்கிறாரு. அதுதான் சொல்ல வர, இது எங்களுக்கெல்லாம் அச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு. அவரை நினைச்சு எங்களுக்கு அச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு தம்பி. இன்னும் ஒரு பெருசா இதை ஒரு தோல்வியாவே பார்க்கலாங்க சார். ஜஸ்ட் டேக் இட் ஈஸி, நாங்க இதுல நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்னும் சிறப்பா பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இருக்க மாதிரி தெரியுது. இல்ல, தோல்வின்னா ஒரு முறை வரலாம், இருமுறை வரலாம். பலமுறை தோல்வி என்பதற்கு நீ விடை காண வேண்டாமா? நீங்கள் விடை காணணும். அதுதான் சொல்ல, உங்களை சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முறை தோல்வி மறுமுறை தோல்வி வரலாம். அரசியல் கட்சிக்கு தொடர்ச்சியா 10 தோல்வி பழனிசாமி பட்டம் வாங்கிட்டீங்க. இந்த இப்போ இடைத்தேர்தல 11வது தோல்வி ஆக போறீங்க. இன்னுமா நான் பெரிய ஆளுமை, நான் தான் இந்த கட்சிக்கு ராஜா, நான் தான் தலைவர், எல்லாமே எப்படி சொல்லிட்டு இருந்தா அதுதான் யார் ஏத்துக்குவா? அப்ப அதிமுக தொண்டை இன்னும் எரிச்சலா மாறுறான். இருந்தாலும் நினைக்க இன்னுமா பழனிசாமி நீ திருந்தலையா பழனிசாமி, உனக்கு இத்தனை தோல்வி கொடுத்தும் நீ இன்னும் திருந்தலையா பழனிசாமி? அப்ப அதான் தொண்டை ஒரு முடிவெடுக்க போறான், ஒரு முடிவுக்கு வரப்போறான். அது கூடிய விரைவில் அது சம்பந்தமா பேச போறோம் மார்சல். கூடிய விரைவில் தொண்டர்கள் முடிவெடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட நேற்று அதிமுக ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்களே, அவங்க ஒருங்கிணைப்பு குழுவினுடைய திட்டம் என்னன்னா, எல்லாரையும் சந்திப்போம், சசிகலாவையும் சந்திப்போம், ஓபிஎஸ்ஸையும் சந்திப்போம், எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு எல்லாரும் ஒன்று சேர்ந்து போவோம், ஒன்றுபட்டு பயணிப்போம் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். அப்படி ஒருத்தவங்க ஆரம்பிச்சிருக்காங்களே, ஒரு 3 பேர் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்குறப்போ எடப்பாடி சொல்றாரு, ரோட்ல போறவரங்களாம் எதுவும் ஆரம்பிச்சா அதை பத்தி என்கிட்ட கேட்பீங்களா அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கிறேன். திரு செங்கோட்டையனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே போலதான் கேசி பழனிசாமிக்கும் அந்த அதிமுக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆரம்ப கட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ரோட்ல போறேன்னு சொல்ற. அதே போல பதவி கொடுத்த சின்னம்மா அவங்கள சூரியனை பார்த்து நாய் குலைக்குது, அவங்களுக்கு கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்ற. ஓபிஎஸ் ஒரு மாதிரி திட்டுற. இப்ப இதனுடைய விளைவுகள் தானே நீ 10 தோல்வி பழனிசாமி ஆயிருக்கு. சரி, உங்களுடைய பிளவு, உங்களுடைய சுயநலத்தினால கட்சி இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஒரு பொதுநலத்தோடு, சுயநலம் இல்லாம பொதுநலத்தோடு கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் ஒரு திட்டமிட்டு அனைவருமே சண்டை, எத்தனையோ சண்டை நடந்தாலும் இது குடும்ப பிரச்சனை தானே, நம்ம பேசி தீர்த்துக்குவோம், இதுக்கு எதுக்கு வேறவங்களுடைய ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு அவங்களா ஒரு திட்டமிட்டு ஒரு முயற்சியில இருக்கும்போது அவங்க முயற்சியை பார்த்து அதான் சொல்ல, கண்டுக்கிறான் கூட போயிடலாம். உன்னால பிடிக்கலன்னா கண்டுக்கிறான் கூட போயிடலாம், அதை பத்தி பேசாதீங்கன்னு ஒரு சொல்லி போயிடலாம். யாரோ ரோட்ல தெரிஞ்ச கேசி பழனிசாமி சொல்றது, அது புகழ் இந்திய பகிரங்கமா விமர்சனம் பண்றது, இதெல்லாம் பாக்குற போது இன்னும் அழிவு பாதையில போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் பொதுமக்களுடைய எரிச்சல், தொண்டருடைய எரிச்சலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லும். ஏன்னா ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நானே இப்ப ஒரு 2-3
இந்த ஒருங்கிணைப்புன்ற ஆரம்பிச்ச பிறகும் அண்ணன் எடப்பாடின்னு சொல்ல வரேன். என்ன காரணம்னா, இந்த குடும்பத்தை நாங்க நினைக்கிறோம். நாங்க திமுக காரங்கிட்ட போய் சமரசம் பண்ண மாட்டோம். எங்க குடும்பத்துல நாங்க சமரசம் பண்ணிக்கிறோம். அப்படின்ற போது நானும் கூட அவரை வந்து ஒரு தரக்குறவா பேசாம தான் வந்துகிட்டு இருக்கேன் நான். அப்படி இருக்கும் பொழுது உத்து உணர்ந்து பார்த்து நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம அதிகாரத்துல இருந்து வந்து கட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்து நம்ம தோல்வியை சந்திக்கிறோமே, இதுக்கு என்னடா விடிவு, என்ன வேணும், நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நம்மளாம் யார் அடையாளப்படுத்தினாங்க? யார் நம்ம பாட்டை மூட்டை வச்ச கட்சியா? யார் அடையாளப்படுத்தினாங்க? நான் என்ன சொல்ல வரேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு மாயத்தேவர் அவர்களால் அந்த சின்னம் அடையாளப்பட்டு ஒரு பேர் இயக்கமா மாறுது இந்த இயக்கம். அதுதான் உண்மை, வரலாறு தான். அந்த இயக்கத்துக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இப்படியெல்லாம் ஒரு சுயநலவாதிகள் பிரச்சனை பண்ணுவான்னு தொண்டர்களுக்கு உரிமை கொடுத்தார். அந்த தொண்டர்களை மதிக்காம தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறதுனாலதான் 10 தோல்வி பழனிசாமி பட்டம் கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு. அடுத்து இப்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வந்து 11 தோல்வி பழனிசாமின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படி பட்டங்களாகத்தான் நீ வாங்க முடியும், வெற்றி அடைய முடியாது. இந்த தோல்வி பட்டங்கள் வேண்டாம் உனக்கு மக்கள் கொடுத்துட்டு இருப்பாங்க, வெற்றி அடைய முடியாது. அப்ப இவங்க எல்லாம் ஒரு ஏற்பாட்டுல வர்றாங்க, நம்மளையெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அதை பத்தி பேச வேண்டாம். உனக்கு வர விருப்பம் எல்லாம் இருந்துட்டு போ. ஆனா கண்டிப்பா அனைவரும் அதுதான் சின்னம்மா தலைமையில அனைவரும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வாராரு, வராம போறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை தனித்து விட்டு அனைவரும் வர வாய்ப்பு இருக்கிறது. அது எங்களுக்கு உண்டான அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு உண்டான விஷயங்கள் எங்களுக்கு தெரியுது. இல்ல ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலே எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு கோபம் வருதுங்களே சார். யாரா இருந்தாலும் கண்டமணிக்கு திட்டுறாரு. ஒற்றுமை தான் அவருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அதுதான் ஒற்றுமை இல்லைன்னா அரசியல் கட்சி இல்ல. அது புரிய வேண்டாமா அவருக்கு? ஒற்றுமை இல்லைன்னா அரசியல் கட்சியே கிடையாது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய பிரஸ் மீட்ல எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட் கொடுக்கிற போது நிக்கக்கூடிய அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் அவங்களுடைய முகபாவனைகளை பார்க்கும்போது இவருடைய பேச்சுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப இவருடைய நடவடிக்கை, இவருடைய அந்த அவர் போற போக்கு எஸ்பி வேலுமணிக்கு பிடிக்கல, அதே போல செங்கோட்டையனுக்கு பிடிக்கல. இப்ப நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே மனதளவு வெளிப்படுத்த போறாங்க. அது குடிகள் நடக்க போது ஒற்றுமை என்பது கண்டிப்பா நடக்கும். ஆனா அனைவரும் ஒன்றுபட வேண்டும் தான் எங்களுடைய ஆசை. ஆனா எடப்பாடி பழனிசாமி இதே விரண்டவாதத்துல இருந்தா அவருதான் விரண்டவாதத்துல இருந்து ஒரு மூலையில் நிற்பாரு. அனைவரும் ஒன்றுபடத்தான் போறோம், அதுல எந்த மாற்றமே கிடையாது. அவருக்கு ஒற்றுமைனாலே அவருக்கு அதை நினைக்கிற போது அவருக்கு படபடப்பு வருது, அதை மனசுக்குள்ள பேதலிக்கிறாரு. ஒற்றுமைன்னா இந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பலம் தானே. அனைவரும் ஒன்று சேர்ந்தா நம்மளுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை. நீங்க 4 வருஷம் பிஜேபி காலை பிடிச்சு கெஞ்சிதான் ஆட்சி அமைச்சீங்க. அன்னைக்கு நம்ம ஒற்றுமையா இருந்தா நம்மளை யாரும் இது பண்ண முடியுமா? அன்னைக்கே வந்து தினகரன் நீக்கினீங்க, சின்னம்மாவை நீக்கினீங்க, அப்புறம் ஓபிஎஸ் சமரசம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப நம்ம சரியா இருந்தா யாருடைய தயவு தேவைப்படுகிறதா? இன்னைக்கு ஒற்றுமையா இருந்தா இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு 30 தொகுதியாவது, நான் பெருசா பேசுறேன், 30 தொகுதியை நாங்க ஜெயிச்சு டெல்லியில நாங்களும் தீர்மானிக்க முடியும்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்போம். எங்களுடைய அமைச்சரவையும் அதுல இடம்பெறும் ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருப்போம். இப்ப ஜீரோவாய உட்கார்ந்துக்கிட்டு இன்னும் வந்து ஒற்றுமைக்கு வர வாய்ப்பு இல்ல, நாங்க சரியா இருக்கணும்னு சொல்றதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய படுபயங்கரமான முட்டாள்தனத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் சொல்றேன். இப்ப என்னதான் ஒற்றுமை அப்படின்னு சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டார் போல. எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்கலாம்னா நீங்க நினைக்கிறது எப்படி சார் நடக்கும்? ஒரே விஷயம் மார்சல், நீங்க வயசுல குறைவா இருந்தாலும் தெளிவான ஆட்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி வரமாட்டேன், வராட்டி போ, நாசமா போறவன் போய்க்கிறா, நீ நாசமா போறவன் போய்க்கேரு. ஆனா நான் சொல்றேன், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணன் தினகரன் அவர்களுக்கும் அதே போன்ற மூத்த நிர்வாகிகள் கேசி பழனிசாமி அவர்களுக்கும் அதே போல புகழேந்தி அவர்களுக்கும் கேசிடி பிரபாகரன் அவர்களுக்கும் அத்தனை இந்த ஒற்றுமை வலியுறுத்தக்கூடிய அத்தனை பேருமே ஒன்று சேர்ந்து சின்னம்மாவை சந்திங்கள். எடப்பாடி மூத்திரம் பேசிடுவான். ஏன் இன்ன வரைக்கும் சந்திக்காம இருக்கீங்க? ஏன் அப்ப உங்களுடைய சுயநலத்தை விட்டு கொடுத்து சின்னம்மாவை போய் சந்திங்க நான் சொல்ல வரேன். நான் ஒரு கடைக்கோடி தொடர் சொல்ல வரேன். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏங்க அவன் வராம போயிட்டு போறாங்க. நீங்க அனைவரும் ஒண்ணு சேர்ந்து சின்னம்மாவை சந்திங்க, அங்க மூத்திரம் பெய்வார் அந்த ஆளு. இப்பயும் 20% வாக்கு வாங்கிட்டு இன்னும் சரிவாயிரும். எந்த தேர்தலும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஸ்ட்ராங்கா நிற்போம். அதைத்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு நான் என்னுடைய கோரிக்கை, தேனிக்கரனுடைய கோரிக்கை. ஒருங்கிணைக்கத்தானே போறீங்க, அனைவரும் இணைங்க, நேரம் போய் சின்னமாட்ட போங்க. 16ஆம் தேதி அனைவரும் அழைப்பு விட்டுருக்காங்க சின்னம்மா. நீங்க போங்க, அங்க இருக்கிற முறை வந்துருவோம் தன்னால.
அந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க. யார? எடப்பாடி பழனிசாமி விட்டு வந்துருவாங்க. அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் சின்னம்மாவை ஏத்துக்கிற உங்களால முடியலையா? இந்த ஒருங்கிணைப்பு குழுக்கு நான் கேட்கிறேன், சின்னம்மாவை தலைமையை உங்களால ஏத்துக்க முடியலன்னா இது ஒற்றுமை ஆகவே ஆகாது. அதை நான் அடிச்சு சொல்றேன் மார்சல். இவர்களுடைய சுயநலத்தை முதல்ல விடுங்க. எடப்பாடின்னு யோசிக்காதீங்க. எடப்பாடிக்கு ஒரு வெங்காயமும் கிடையாது. சொல்ற வரேன், முடிஞ்சு போச்சு. இனி கொஞ்ச நாள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருவாங்க. ஆனா இந்த கட்சி நிர்வாகம் சரியா இருக்கணும், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நம்ம அடையாளப்படணும் அப்படின்னா இந்த ஒற்றுமை குழு, இந்த ஒருங்கிணைப்பு குழு முதல்ல சின்னமாவை சந்திங்க. தினகரன், ஓபிஎஸ், இருக்கக்கூடிய அத்துணை முன்னாள் அமைச்சர்களும் தலைவர்களும் காரியக்காரங்க எல்லாம் சின்னமாவை சந்திங்க. எல்லாம் சரியாயிடும், வந்துருவாங்கன்னு நான் சொல்ல வரேன். அதையே இன்ன வரைக்கும் சின்னமாவை சந்திக்கல? அந்த கேள்வி அந்த ஒருங்கிணைப்பு நான் வைக்கிறேன். சார், வருகிற 16ஆம் தேதி சசிகலா அவர்கள் அவருடைய இல்லத்தில் ஏதோ தொண்டர்களை சந்திக்க போகிறதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறன. என்ன திட்டம் அது? எதுக்காக இப்போ தொண்டர்களை சந்திக்கிறாங்க? இல்ல, தொண்டர்கள் குழம்பி போயிருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியா தோல்வி. அப்ப தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் வகையில, தொண்டர்களை அதாவது பலப்படுத்தும் வகையில, அதே போல நிர்வாகிகளை ஒற்றுமைப்படுத்தும் வகையில அவங்க அனைவருக்குமே அழைப்பு விட்டுருக்கிறாங்க. அது வந்து தொண்டர்கள் தொட்டு மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் அழைப்பு விட்டுருக்கிறாங்க. கண்டிப்பா எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் வராங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் வராங்க, என்ன எம்எல்ஏக்கள் வராங்கன்னு சொல்ல முடியாது. அது 16ஆம் தேதி தெரிய வரும். அது சம்பந்தம் ஊடகத்துல பேச போறோம். கண்டிப்பா அந்த நேரத்துல அன்னைக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் சரி, அதே போல கே சி பழனிசாமியும் சரி, அதே போல புகழேந்தியும் சரி, அனைவருமே சின்னம்மாவை சந்தித்தால் எடப்பாடி பழனிசாமி அது என்ன நிலைமையாவார்னு நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அதனால தாமதப்படுத்தாதீங்க, சின்னம்மாவை அன்னைக்கு சந்திங்கன்னு சொல்லுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேற வந்துகிட்டு இருக்கு. இதுல பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட போறதா சொல்லிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிவிச்சிட்டாங்க, திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. இந்த தேர்தலில் எப்படி அதிமுகவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? எடப்பாடி பழனிசாமியோட முடிவு நேத்தே தெரிஞ்சிருச்சு, ஒன்றுபட்ட அதிமுக ஒத்துழைக்கல, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, 40 தொகுதியிலும் அதுதான் சொல்ல வரேன். அதிமுக நின்று அத்தனை தொகுதியும் டம்மி வேட்பாளர் நிறுத்தின இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தல, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஒருத்தரை நிப்பாட்ட மாட்டாரா? அவரால் முடியாதா? எவ்வளவு ஒருத்தரை சாக்கி நிப்பாட்டி விட்டுறதால இதுல ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போன முடிஞ்சு போச்சு. இது பெரிய விஷயமா கிடையாது. ஏன்னா வெற்றி பெறப்போவது கிடையாது. என்ன சொல்ல, வெற்றி என்பது இவர்களுக்கு கிடையாது. அதனால நம்ம ஒரு இயக்கம் தானே, இந்த இயக்கத்துக்கு பேர்ல ஒரு வேட்பாளர், ஒரு டம்மியை நிப்பாட்டுவோம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி நிறுத்துறாங்க அதே மாதிரி ஒரு டம்மி வேட்பாளர் நிறுத்துவாங்க. ஒரு 2 நாள் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அவர் 3வது இடமோ 4வது இடமோ போவார். இதுதான் அடுத்த தேர்தலுடைய ரிசல்ட்டை பார்க்க போறோம். திமுக வெற்றி பெற போகுது. இந்த 2வது இடத்தை தக்க வைக்கிறது யாரு? நாம் தமிழரா அல்லது பாமகவா? இதுதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா அதிமுகவுக்கு இந்த 2வது இடம் வாய்ப்பு கூட வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுகிறார். இப்போ ஒன்றுபடவில்லை என்றால் இந்த விக்கிரவாண்டி தேர்தலையும் பெரிய தோல்வி. ஒன்றுபட்டால் ஜெயிச்சிருவீங்களா? ஒன்றுபட்ட கண்டிப்பா எல்லாருமே நாங்க சங்கமம் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன். நாங்க அனைவருமே ஒற்றுமை ஆயிட்டா விக்கிரவாண்டி தேர்தல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலா மாறிடும். அம்மா இறப்புக்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் எப்படி இருந்துச்சு? ஒரு யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு மாபெரும் வெற்றி தினகரன் அடைந்தார். அதே போல ஒரு மதவாத சக்தி நோட்டாவுக்கு பின்னாடி போச்சு, திமுக டெபாசிட் இழந்துச்சு. அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு வருவோம். ஒன்றுபட சொல்லுங்க, அனைவரும் ஒற்றுமையா இருந்த ஒரு வேட்பாளர் அறிவிங்க, அனைவரும் பிரச்சாரத்துக்கு வாங்க, நாங்களாம் வீடு வீடா போய் அங்கே வாசப்படியில் உட்கார்ந்து ஓட்டு கேட்போம். அப்படித்தான் ஆர்கே நகர் தினகரன் அவர்களை ஜெயிக்க வச்சோம். ஆனா அந்த நிலைக்கு வரமாட்டார்கள் இந்த சுயநலவாதிகள், இந்த எடப்பாடி கம்பெனி. ஆகவே எடப்பாடி பழனிசாமி வருவாரு வரமாட்டாரா வரலான்னு கேட்காட்டி நீங்க அனைவரும் சின்ன மாட்ட வாங்கன்னு நான் சொல்ல வரேன். இந்த எடப்பாடி பழனிசாமி வராம போற நீங்க பிரிஞ்சு கிடக்க அத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்தாலே எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்ல படுக்கறையில மூத்திரம் வச்சிருவான். அதை நீங்க ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றேன். இல்ல, அவங்கதான் சொல்லிட்டாங்களே எல்லாரையும் சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களே. சசிகலா இது பல வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு மார்சல். சார், ஒருங்கிணைப்பு குழுவே ஆரம்பிச்சு 1 வாரம் தான் சார் ஆச்சு. இல்லங்க, இதுக்கு முன்னாடி ஆரம்பத்திலே எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் பிரச்சனை வர டயத்திலேயே நான் சின்னம்மாவை சந்திக்க போறேன், சின்னம்மாவை சந்திக்க சொல்லி எப்ப சந்திச்ச? ஏன் உங்களுடைய சுயநல விடல? அப்ப நீங்க தலைவரா நினைக்கிறீங்க, சின்னம்மாவை தொண்டரா நினைக்கிறீங்களா? அதுதான் நான் சொல்றேன். நான் ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு ஆணவ போக்கை விட்டு பொதுநலமாக சிந்திச்சால் சின்னம்மாவை நாளைக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. பொதுநலமா சிந்திக்கணும், தொண்டர்களை மனநிலையை சிந்திச்சு பார்க்கணும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. நான் எடப்பாடி பழனிசாமி அவர் எனத்த ஆணியை புடுங்கிட்டாரு, இனிமேல் புடுங்க போறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒண்ணு வைத்த புடுங்க முடியாது எடப்பாடி பழனிசாமி. நம்ம அனைவரும் ஒன்றுபட்டாலே போதுமானது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளை நிரூபிக்க வாய்ப்பும் இருக்கிறது. இந்த எடப்பாடி பழனிசாமி என்னத்தை சாதிச்சு போறாரு? இப்படியே போய் ஒண்ணு புடுங்க முடியாது நான் சொல்ல.
இல்ல எல்லாருமே ஒன்றிணைஞ்சாலும் யார் தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி. சின்னமாதான் தலைவர். அதுல எந்த அதுக்கு மாற்றம் ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்களா? ஓபிஎஸ் ஒத்துப்பாரா? எடப்பாடி நாசமா ஒத்துப்பாரா? நான் சொல்ல வரேன். இதைத்தான் ஆரம்பத்துல நாங்க சொல்றோம் மார்சல். சின்னம்மாவை தலைமை ஏத்துட்டா இங்க சாதி பேதம் கிடையாது, மதபேதம் கிடையாது, அனைவரும் ஒன்றுபட்டு. அதுதான் சொல்ல, அம்மாவுக்கு அடுத்து அந்த அம்மா நினைச்சுட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை. வாரிசு அரசியல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் கட்சி நடக்கிறது. யாராவது ஒரு கடக்கோடி தொண்டனை முதலமைச்சர் ஆக்கிட்டே இருப்பாங்க. தான் முதலமைச்சர் ஆகின்ற ஆசையே கிடையாது. அந்த கட்சிக்காக தன்னை தியாகம் பண்றக்கூடிய தயாரா இருக்கிறாங்க. அதனால அந்த அம்மாவை நீங்க தலைவரா ஏத்தா மட்டும்தான் அதிமுக என்ற ஒரு இயக்கம் அதிகாரத்துக்கு வரும். இல்லைன்னா இப்படியே நாசமா போயிட்டே இருப்பீங்க. அது என்னுடைய வாக்கும் பலிக்கும். இல்ல, சசிகலா அவர்கள் தன்னுடைய செல்வாக்கை இது வரைக்கும் நிரூபிக்கல இல்லைங்க சார். ஓபிஎஸ் ஒரு மாநாடு போட்டாரு, தேர்தலில் நின்னாரு. எடப்பாடி பழனிசாமி அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு, என்ன பலம் இருக்குன்னு இது வரைக்குமே தெரியல. எதை நம்பி சசிகலா கூட வரும்? ஒரு விஷயம், எல்லாத்தையும் உருவாக்கி விட்ட ஒரு தலைவி அவங்க. ஓபிஎஸ் உருவாக்குனாங்க, எடப்பாடி பழனிசாமி உருவாக்குனா, இருக்கக்கூடிய முன்னாள் அத்தனை பேர்த்தையுமே அவங்க உருவாக்கி விட்டவங்க. அவங்க என்னங்க காமிக்கணும்? அவங்க நினைச்சா எதுவும் சாதிக்கலாம். வேணாம், பிள்ளைகளோடு நம்ம ஏன் போட்டி போடணும்? பிள்ளைங்க தவறான பாதையில போயிட்டு இருக்கு, அது பட்டழிஞ்சு வரட்டும், அரவணைச்சு சேர்ப்போம், நம்ம குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். பிள்ளைக்கு போட்டியான உங்களுக்கு செல்வாக்கு இருக்கான்னு நிரூபிக்கணுமே சார். உங்க பின்னாடி யார் இருக்கான்னு தெரியணும்ல. இந்த செல்வாக்கு ஓபிஎஸ்க்கு இருந்துச்சா? எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இருந்துச்சு இல்லையே. செல்வாக்கு இருந்தா ஜெயிச்சு வந்திருப்பாங்களே. ஏன் தோத்துக்கிட்டே வர்றாங்க சொல்லுங்க. அப்ப செல்வாக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அம்மாவுடைய அந்த செல்வாக்கு இங்க இருக்கு, தொண்டர்கள் மத்தியில் இருக்குன்னு தான் அர்த்தம். இல்ல, இது ரொம்ப தினகரன் சின்னம்மா பத்தி பேச மாட்டாரு, ஆனா தேர்தல் நிற்பாரு. ஓபிஎஸ் சின்னம்மா பத்தி பேச மாட்டோம், தேர்தல் நிற்பாரு. ஏன் ஜெயிச்சு வர முடியல? இரண்டாம் இடத்தை தக்க வச்சு நிக்கிறீங்க. அப்ப என்ன குறை? அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? பொதுமக்களும் சரி, தொண்டர்களும் சரி, உங்களை அடையாளப்படுத்தி விட்டவங்க, உங்களை அதிகாரத்தில் அமர வச்சவங்களை விட்டுட்டு நீங்க தலைமை, நீங்க தான் ஆளுமைன்னு சொல்றது பிடிக்கல, மக்களுக்கு பிடிக்கல. அப்ப இந்த இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் அவருடைய சகாக்கள் அனைவருமே சுயநலத்தை விட்டு பொதுநலமாக சிந்திச்சு வருகின்ற 16ஆம் தேதி சின்னம்மா அவர்களை சந்தித்தால் கண்டிப்பா தமிழகம் முழுக்க பட்டாசு வெடிப்பாங்க தொண்டர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாவே நாங்க நினைக்கல. ஆனா சின்னம்மா தலைமையில தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாக அத்தனை பேர் ஒன்று சேர்ந்து நின்றாலே தமிழகம் முழுக்க ஒரு தீபாவளி கொண்டாட்டம் இருக்கும். ஏன்னா பெரிய இபிஎஸ் என்னத்த இந்த வரைக்கும் கிழிச்சிட்டா, இனிமேல் கிழிக்க போறேன், அவன் வந்து எங்களுக்கு ஆக போகுது. இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டா எடப்பாடி பழனிசாமி இருக்க அத்துணை முன்னாள் அமைச்சர் வந்துருவாங்க, வரிசை கட்டி வந்துருவாங்க. இவங்க ஏன் ஒண்ணு சேரலன்னு தான் எங்களுடைய கவலையா இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி மார்சல்.